ஊட்டியில் உள்ள தாவரவியல் பூங்காவில் 120ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள் குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, ஊட்டி மலர் கண்காட்சி இன்னும் எத்தனை நாட்களுக்கு நடைபெற இருக்கு? இந்த கண்காட்சியுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? சுஜாதா, இந்த மலர் கண்காட்சியிலும் எத்தனை நாட்களுக்கு நடக்க இருக்கு? அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன? திவ்யா, நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை திருவிழாவானது மே மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக பழ கண்காட்சி, மலர் கண்காட்சி உள்ளிட்டவை நடத்தப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவில் இன்று 120வது மலர் கண்காட்சியானது தற்பொழுது துவங்கியுள்ளது. இன்று துவங்கியுள்ள இந்த மலர் கண்காட்சியானது 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சிக்காக கடந்த 6 மாதத்திற்கு முன்னரே பல்வேறு நகராட்சி ஊழியர்களால் மலர் நடும் பணி, விதைகள் நடும் பணி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலர்கள் பூத்து குலுங்கும் இந்த சமயத்தில் இந்த மலர் கண்காட்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியில் 15,000க்கும் மேற்பட்ட பூச்செடிகள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் 194 வகையான மலர்கள் இதில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இங்கு மாதிரி தோற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பூக்களால் செய்யப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அது சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அதே போல 15,000க்கும் மேற்பட்ட மலர்களால் செய்யப்பட்ட சிட்டுக்குருவியும் இங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல தோற்றங்களில் ஆங்காங்கே இந்த மலர்களானது வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளில் தற்பொழுதே வந்து துவங்கியுள்ளன. இந்த கண்காட்சியை வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு துவங்கி வைத்தார். இந்த கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் 120வது ஆண்டாக இந்த கண்காட்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. எனவே சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவியின் காரணமாக இங்கு பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக உதகை மட்டுமல்லாது ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பாதுகாப்பு பணிக்காக இங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே கண்காணிப்பு பணியிலும் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது சுற்றுலா பயணி ஒருவர் நம்மோடு இல்ல, அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இந்த மலர் கண்காட்சி? எப்படி இருக்கு? நாங்க இந்த முறை தான் முதல் டைமா வந்திருக்கோம். எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்திருக்கோம். நல்லா இருக்கு. 2 நாள் ஆகுது. இன்னைக்கு மலர் கண்காட்சி பார்க்க வந்திருக்கோம். என்ன மாதிரி பூவெல்லாம் பாத்தீங்க? எப்படி இருந்தது? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரல் மலர் கண்காட்சி, சென்ட்ரல் ரயில்வே மலர் கண்காட்சி வந்து பார்க்கலான்னு இருக்கோம். அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். திவ்யா, இவர் கூறியது போல சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காகவே பல்வேறு வண்ணங்களிலும் இந்த மலர்களானது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வாகன நிறுத்துவதற்காக வாகன நிறுத்துமிடமானது அமைக்கப்பட்டிருக்கு. திவ்யா, கண்கவர் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது குறித்த உங்க தகவல்களுக்கு நன்றி சுஜாதா.